7:40 ஆயிடுச்சு. கிளாஸ் வந்து 7:40க்கு நான் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா யாராவது இருந்தாங்கன்னா நான் அலோவ் பண்ண மாட்டேன். நான் குரூப்லயே அதுல போட்டுறேன். இப்போ ரீசெண்டா ஜாயின் பண்ணவங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். ப்ரீவியஸ் கிளாஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்? What are the things what we have discussed in previous class? Responsiveness. Okay. Responsivenessல main keywords உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மோகன புஷ்பா இப்பதான் வந்திருக்கீங்க. டைம் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க. மீடியா குவெரி, வியூ போர்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வேற டிஸ்டன்ஸ் வித். ஓகே நெக்ஸ்ட் அவ்வளவுதானா? பிரேக் பாயிண்ட். ஓகே ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்கியூஸ் மீ. வேற கூகுள் ஃபாண்ட்ஸ். ஓகே அவ்வளவுதானா? டெக்ஸ்ட் கிரிட். ஓகே. See, people who are coming late, please don't join late. I can't admit you. Okay. Next. Where? அவ்வளவுதானா? ஓகே. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து CSS அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு கான்செப்ட் பத்தி யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? CSS அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்சிஷன். அனிமேஷன்னா என்ன? ஜெனரலா அனிமேஷன்னா என்ன? ஜெனரலா வாட் இஸ் an animation? நீங்க அனிமேட்டட் மூமெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். வெரி குட். ஓகே. அனிமேஷன்னா மூமெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே. எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்க முடியுமா? எக்ஸாம்பிள் இப்போ ஹோவர் கூட ஒரு அனிமேஷன் தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த ஸ்லைடிங்கு, அப்புறம் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா எப்படி சொல்றது? ரியல் டைம் எக்ஸாம்பிள் யாருக்காச்சும் தெரியுமா? கரெக்ட். வெரி குட். வர்ணிகா நிரஞ்சன் குமார். GIF is a good example of animation. ஓகே. வேற அவ்வளவுதானா? வேற ரியல் டைம் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது இருக்கா? வேற எதுவும் இல்ல பெருசா. ஓகே. ஸோ பட் இட் இஸ் இது ஒரு டாபிக் தான். பட் அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா அவ்வளோ
அவ்வளோ இல்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க இந்த டாபிக் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு சிஎஸ்எஸ் அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ்ல. ஒரு நிமிஷம். So, for example, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே, ஒரே நிமிஷம். Sorry for the inconvenience. Sorry, late ஆயிடுச்சு இன்னைக்கு. எல்லாருமே இப்பதான் ஜாயின் பண்றீங்க, எப்படி நான் கிளாஸ் எடுக்கிறது சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் அனிமேஷன்னா என்னன்னு டெஃபினிஷன். நார்மலா அனிமேஷன்னா மூமெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆர் சம்திங், மூமெண்ட் ஆஃப் சம் எலிமெண்ட், அதுதான் வந்து அனிமேஷன் சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம HTML கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து CSS கான்செப்ட் தான் முக்கியமா பார்க்கணும். நார்மலா பாடிக்கு நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அது மட்டும் நான் சொல்றேன். இதுக்கு வந்து என்னன்னா அனிமேஷன் நேம். அனிமேஷன் நேம் என்னதுன்னா, இதுக்கு சின்டாக்ஸ் என்னன்னா, சின்டாக்ஸோட சொல்றேன். அனிமேஷன் நேம், அதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? அனிமேஷன் நேம். அனிமேஷன் நேம். ஓகேவா? இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? நம்ம சிஎஸ்எஸ்ல நார்மலா அனிமேஷன் கொடுத்துட்டு நம்ம அனிமேஷன் என்ன பண்றோமோ அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் அதுக்கப்புறமா இருக்கிறதுலாம் ஆப்ஷனல் தான். லைக் டியூரேஷன், அனிமேஷன் நேம், டியூரேஷன், ஒரே நிமிஷம். கேக்குதா?
சாரி, இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் எழுதுறேன். டிரான்சிஷன், இது டிரான்சிஷன் சின்டாக்ஸ் எழுதிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி, டியூரேஷன், எல்லாத்துக்கும் நான் டெர்மினாலஜிஸ் மட்டும் நான் சொல்றேன். டைமிங் ஃபங்க்ஷன், டிலே. இதுதான் வந்து சிஎஸ்எஸ் டிரான்சிஷனோடத்துக்கு சின்டாக்ஸ். புரியுதா? நான் சொல்றேன் உங்களுக்கு இது புரியாது, நான் சொல்றேன். இது வந்து சிஎஸ்எஸ் டிரான்சிஷன் சின்டாக்ஸ். புரியுதா? இதுல ப்ராப்பர்ட்டினா என்ன, நான் அன்னைக்கு சொன்னேன் பாத்தியா? ப்ராப்பர்ட்டினா என்னன்னு. ப்ராப்பர்ட்டினா என்ன? யாராச்சும் இங்க மெசேஜ் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணுங்க, சொல்லுங்க. ப்ராப்பர்ட்டினா என்ன? யாராச்சும் மெசேஜ் பண்றீங்களா? ப்ராப்பர்ட்டினா என்ன? ப்ராப்பர்ட்டினா என்னப்பா? இதெல்லாம் தான் ப்ராப்பர்ட்டி. லைக் டிரான்சிஷன் நேம், நம்ம என்ன எஃபெக்ட், வாட் எஃபெக்ட் we are going to give is the property name. What effect we are going to give, அதுதான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டியூரேஷன். டியூரேஷன்னா என்ன? டியூரேஷன்னா என்ன? நார்மல் ஜெனரல் இங்கிலீஷ்ல டியூரேஷன்னா என்ன? டைம். அப்போ how long the effect will appear, அதுதான் டியூரேஷன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் டைமிங் ஃபங்க்ஷன். டைமிங் ஃபங்க்ஷன்னா சாரி, இது வந்து how long the effect will take, how long will the effect will take to start. டைமிங் ஃபங்க்ஷன் தான் எவ்வளவு நேரம் அந்த எஃபெக்ட் அங்க ரன் ஆகும், அதுதான் டைமிங் ஃபங்க்ஷன். how long the effect will take place. டிலே அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து ஃபாஸ்டா இருக்கா, இல்ல ஸ்லோவா இருக்கா, இல்ல எப்படி இருக்கு, அதோட ஸ்பீட் எப்படி இருக்கு, அதுதான் வந்து டிலேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? புரியுதா? ஒவ்வொரு டேர்ம் இங்க என்னன்னு புரியுதா? புரியுதா? இங்க ப்ராப்பர்ட்டினா என்ன? டியூரேஷன்னா எவ்வளவு நேரத்துக்கு அந்த எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் டியூரேஷன். டைமிங் ஃபங்க்ஷன்னா எவ்வளவு நேரம் அந்த எஃபெக்ட் ஹோல்ட் ஆகுது, அதுதான் டைமிங் ஃபங்க்ஷன். டிலேனா அந்த எஃபெக்ட் வந்து எப்படி, ஸ்பீட் எப்படி இருக்கு, ஃபாஸ்டா இருக்கா, ஸ்லோவா இருக்கா, அதுதான் வந்து டிலே. உங்களுக்கு புரியுதா? இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு புரியுதா? ஓகே. ஸோ டிரான்சிஷனுக்கு நம்ம சும்மா ஒரு சின்ன கோட் மட்டும் பார்க்கலாம். வந்து அனிமேஷன்
ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். index 3.html ஒரு கிரியேட் பண்றேன். ஃபைல் கிரியேட் பண்றேன். ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு not doc type html head tag link rel equal to style sheet href style 1.css. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுல? நெக்ஸ்ட் பாடி transition over அப்படின்னு கொடுக்குறேன். இங்க வந்து ஒரு டிவிஷன் டேக் கொடுக்குறேன். இப்போ ஸ்டைல் .css இதுல வந்து div width வந்து 100 px height 100 px background color இது ஒரு கலர் something red transition width 2 seconds div over width 300 px இப்போ இதோட மீனிங் என்னன்னா எல்லாருக்குமே யாராச்சும் அன்மியூட் பண்றீங்களா? இப்போ இதுல வந்து என்ன மீனிங்னா நான் இங்க டிவிஷன் டேக் கிரியேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இந்த டிவிஷன் டேக்ல நான் எனக்கு ஃபர்ஸ்ட் வித் ஹோல் அந்த டப்பாக்கு மட்டும் நான் பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் புரியுதுல, இது மட்டும் நான் சொல்றேன். டிரான்சிஷன் வித் 2 செகண்ட்ஸ் அப்படின்னா இங்க வந்து நான் இங்க ஹோவர் பண்ணா வித் இன்க்ரீஸ் ஆகுது. 2 செகண்ட்ஸ்க்கு அது வந்து வித் இன்க்ரீஸ் ஆகும். ஹோவர் பண்ணா அந்த வித் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நான் வந்து டிரான்சிஷன் வச்சிருக்கேன். புரியுதா? டிரான்சிஷன் என்ன எஃபெக்ட் இங்கேயும் அதேதான். இங்க என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கோமோ அது வித் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கோம். இங்க என்ன எஃபெக்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளவு டைம் டியூரேஷன் கொடுத்துருக்கோம், இங்க என்ன எஃபெக்ட் பண்றோமோ அது இங்க கொடுத்துருக்கோம். புரியுதா? உங்களுக்கு புரியுதா இது?
புரியுதா? புரியுதா? அதாவது டிரான்சிஷன் குடுத்திருக்கோம். எந்த ஏரியால அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு குடுத்திருக்கோம். குடுத்துட்டு எவ்ளோ நேரம் அந்த டிரான்சிஷன் ஹோல்ட் ஆகுது அப்படின்னு குடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஹோவர் பண்ணா எந்த ஃபேக்டர் வந்து இன்கிரீஸ் ஆகுமோ அந்த ஃபேக்டர் குடுத்துட்டு அவ்ளோ சைஸ இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கான்செப்ட்னா வேற இது ஒரே ஒரு டெர்மினாலஜி மட்டும் இருக்கு. என்னன்னா ஈஸ் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி இருக்கு. ஈஸ்னா என்ன? ஈஸ்னா லீனியர்னா என்ன? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? லீனியர் லீனியர்னா யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? லீனியர்னா டிரான்சிஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். டிரான்சிஷன் ஸ்ட்ரெயிட், அதாவது ஒன் டைமென்ஷனல். ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் எண்ட் அண்ட் மிடில். ஓகே. ப்ராபகேட்ஸ் லீனியர்லி வித் டைம். அதாவது இப்படி இருக்கும், அந்த டிரான்சிஷன் வந்து இப்படி இருக்கும். அதுதான் வந்து லீனியர்னு சொல்லுவாங்க. டிரான்சிஷன் வந்து இப்படி இருக்கும், அதுதான் லீனியர். ஓகேவா? இப்போ நான் இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து டிரான்சிஷன் டிரான்சிஷன் லீனியர்னு கொடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன வரும்? லீனியர்ல எனக்கு டிரான்சிஷன் ஆகுது, அதாவது இப்படி மூவ் ஆகுது. கரெக்டா? இப்படி மூவ் ஆகுது. கரெக்டா? லீனியர்ல தான் மூவ் ஆகுது. கரெக்டா? கரெக்டா? புரியுதா? லீனியர்னா என்னன்னு இப்ப புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஈஸ் இன். ஈஸ்னா என்ன? ஈஸ்னா ஈஸ்னா என்னன்னா ஸ்லோ வந்து ஸ்டார்ட்டா இருக்கும், மிடில் வந்து ஃபாஸ்டா இருக்கும், திருப்பி எண்ட்ல வந்து ஸ்லோவா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்லோ, மிடில் ஃபாஸ்ட் அண்ட் எண்ட் ஸ்லோ. இதுதான் வந்து ஈஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ நான் இங்க ஈஸ் கொடுத்தேன்னா எனக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும். ஈஸ் ஈஸ் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் கொடுக்கலாமா? இப்போ எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவா இருக்கும், மிடில் வந்து ஃபாஸ்டா இருக்கும், திருப்பி கடைசியா வரப்போ எனக்கு ஸ்லோ ஆயிரும். அதுதான் ஈஸ். உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் டிரான்சிஷன் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும், மிடில்ல வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும், திருப்பி ஸ்லோ ஆகும். அதுதான் ஈஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஈஸ் இன்னா என்ன? ஈஸ் இன். ஈஸ் இன்னா ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் தென் ஃபாஸ்டா போயிடும், அதுதான் ஈஸ் இன். புரியுதா? ஈஸ் இன்.
ஈஸ் இன். புரியுதா? ஸ்டார்டிங்ல வந்து ஸ்லோவா இருந்துச்சு, திருப்பி போகும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. ஈஸ் இன் இப்ப புரியுதா? சேம் ஆப்போசிட் இப்ப ஈஸ் அவுட் என்ன இருக்கும்? ஆப்போசிட் ஈஸ் அவுட் என்ன இருக்கும்? சேம் திங் தான். ஈஸ் இன்னா ஸ்டார்டிங் ஸ்லோவா இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாஸ்டா போயிடும். ஈஸ் அவுட்னா என்ன? அப்படியே ஆப்போசிட். ஈஸ் அவுட்னா என்ன? ஈஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா? ஈஸ் அவுட்னா என்ன? ஈஸ் இன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோவா இருக்கும், அப்புறம் எண்ட் ஸ்லோ, ஸ்டார்டிங் ஃபாஸ்ட். ஸ்டார்ட் ஃபாஸ்ட் அண்ட் எண்ட் ஸ்லோ. அதான் ஈஸ் அவுட். புரியுதா? கடைசியா வந்தப்போ ஸ்லோ ஆயிடுச்சு. கரெக்டா? சோ ஸ்டார்டிங் ஃபாஸ்ட், கடைசியா இருக்கிறது ஸ்லோ. அதுதான் ஈஸ் அவுட். இப்போ ஈஸ் இன் அவுட்னு ஒண்ணு இருக்கு. ஈஸ் இன் அவுட் அப்படின்னா என்ன? ஈஸ் இன் அவுட்னா என்ன? ஈஸ் இன் அவுட்னா ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஸ்லோ. ஈஸ் இன் அவுட்னா ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஸ்லோ. எண்ட் வந்து ஸ்லோ, மிடில் வந்து ஃபாஸ்ட். புரியுதா? இப்போ உங்களுக்கு புரியுதா? ஈஸ் இன், ஈஸ் அவுட், இந்த இந்த டெர்மினாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த டெர்மினாலஜிஸ்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுதா? புரியுதா? புரியுதுல? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து நம்ம அனிமேஷனுக்கு போலாம். அனிமேஷன் கான்செப்ட். டிரான்சிஷனுக்கு மோஸ்ட்லி இதுதான். டிரான்சிஷனுக்கு ஈஸ் இன், ஈஸ் அவுட், லீனியர், இந்த இந்த கான்செப்ட் தான் டிரான்சிஷனுக்கு. அதேதான் இப்போ அனிமேஷன்ல வந்து ஒரு query இருக்கு. அட் கீ ஃப்ரேம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அட் தி ரேட் கீ ஃப்ரேம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட் கீ ஃப்ரேம். நான் இது சொல்றேன். அட் கீ ஃப்ரேம். சோ இது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ அனிமேஷன்ல வந்து ஒரு சில சின்டாக்ஸ் எல்லாம் இருக்கு. சின்டாக்ஸ்லாம் இல்ல. இது உங்களுக்கு சில டெர்மினாலஜிஸ் தான் தெரியணும். அனிமேஷன் டியூரேஷன். அனிமேஷன் டியூரேஷன். அனிமேஷன் டியூரேஷன்னா என்ன? அனிமேஷன் டியூரேஷன்னா என்ன? How long the animation will hold? Time taken by the animation. அதுதான் அனிமேஷன் டியூரேஷன் சொல்லுவாங்க. இப்போ நெக்ஸ்ட் அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். அனிமேஷன் சேம் டிரான்சிஷன்ல என்ன பார்த்தோமோ சேம். அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். ஸ்பீட் கர்வ், அதாவது ஹவு ஃபாஸ்ட், அது ஸ்பீடு தான் சொல்லுவாங்க. அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன்ன்றது ஸ்பீடுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அந்த எஃபெக்ட் வந்து எவ்வளவு ஸ்பீடா இருக்கு, எவ்வளவு ஸ்பீடா அது வந்து டிராவல் ஆகுது, அதுதான் ஸ்பீட். ஹவு ஸ்பீட் இட் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிமேஷன் டைமிங் ஃபங்க்ஷன். புரியுதா?
அனிமேஷன் டிலே. அனிமேஷன் டிலேனா இப்போ நான் வந்து ஒரே சிஎஸ் அதாவது ஒரே வெப் பேஜ்ல நான் 2 அனிமேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ ஒரு அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம், அதாவது டைம் டேக்கன் டு ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் அனிமேஷன், அதுதான் அனிமேஷன் டிலேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் அனிமேஷன் ஐட்ரேஷன். அனிமேஷன் ஐட்ரேஷன்னா என்னன்னா how many times the animation will takes place. அனிமேஷன் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ அனிமேஷன்ல வந்து நார்மலா உங்களுக்கு சில டைப்ஸ் இருக்கும். என்னன்னா நார்மல்னா பிளேஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். நார்மலா எப்படி இருக்குமோ ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பிளே ஆகும். ரிவர்ஸ்னா எண்ட் டு ஸ்டார்ட். ஆல்டர்னேட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எண்டு, ஸ்டார்ட் எண்டு, அந்த மாதிரி. சாரி, ஆல்டர்னேட். அதே ஆல்டர்னேட் ரிவர்ஸ் இருக்கு. ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னா என்ன கெஸ் பண்ணுங்க? ஆல்டர்னேட் ரிவர்ஸ்னா என்ன கெஸ் பண்ணுங்க? எண்ட் ஸ்டார்ட், எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சேம் திங். ஆல்டர்னேட் ரிவர்ஸ் அப்படியே ஆப்போசிட். அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து டெர்மினாலஜிஸ், அனிமேஷனுக்கு இருக்கிற டெர்மினாலஜிஸ். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஓகே. இப்போ சிம்பிள் அனிமேஷன் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சிம்பிள் அனிமேஷன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டைல் சிஎஸ்எஸ். இங்க அனிமேஷன் என்ன கொடுத்துருக்கேன்? மூவ் ரைட் 60 செகண்ட்ஸ் இஸ் இன் அவுட் இன்ஃபினைட். அதாவது மூவ் ரைட் 60 செகண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ரைட்டுக்கு மூவ் ஆதா? ஒன்னும் இல்ல, அனிமேஷன் கொடுத்துருக்கேன். மூவ் ரைட் 60 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இஸ் இன் அவுட் இன்ஃபனைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரைட்டுக்கு மூவ் ஆதா? இந்த பாக்ஸ் வந்து ரைட்டுக்கு மூவ் ஆதா? கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள்னா இது என்னதுன்னா பாக்ஸ். இது சொன்னல ஆல்டர்னேட் ரிவர்ஸ், நார்மல் ரிவர்ஸ், இது சொன்னல அதேதான் ஸ்டைல் சிஎஸ்எஸ். இது வந்து அட் கீ ஃப்ரேம்ஸ் மூவ் ரைட், இது சொன்னல இது வந்து சின்டாக்ஸ் 0%
50% and 100%. அப்படின்னா என்னன்னா 0னா ஸ்டார்ட், 50னா மிடில், 100னா ரைட். புரியுதா? அதாவது லெஃப்ட் 0, லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல் தூரம். அதாவது லெஃப்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ நான் லெஃப்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணி இங்க மிடில் வரைக்கும் போடுறேன். அதுதான் இந்த கால்குலேஷன். 100%னா லெஃப்ட் 0, திருப்பி லெஃப்ட்டுக்கு வர மாதிரியே. எக்ஸ்பிளைன் தி பொசிஷன் ரிலேட்டிவ். இதுவா? பொசிஷன் ரிலேட்டிவ்னா இப்போ அதாவது இப்போ பொசிஷன் வந்து எப்படி சொல்றது, அது எந்த டைரக்ஷன்ல போகுது, எந்த பொசிஷன்ல இருக்கு. பொசிஷன் ரிலேட்டிவ்ன்றது நார்மல் தான். ஓகேவா? இப்போ பொசிஷன் ரிலேட்டிவ்ன்றது நான் வேணா பார்த்து சொல்றேன். பட் ஐ திங்க் என்னன்னா அதோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னா நார்மலா எப்படி இருக்குமோ அது டிஃபால்ட்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல, பட் நான் பார்த்து சொல்றேன். ஓகே, இப்போ 0% லெஃப்ட் 0, 50% லெஃப்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி போகுது. 100னா திருப்பி லெஃப்ட் பொசிஷனுக்கே வருது. இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அனிமேஷன் நார்மல்னா ஸ்டார்ட்ல இருந்து எண்டுக்கு போகுது. ரிவர்ஸ்னா எண்ட்ல இருந்து ஸ்டார்ட்டுக்கு வருது. அந்த மாதிரி. இதுக்கு வந்து ஆர்ட் கீ ஃப்ரேம்ஸ் நான் இதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? இந்த 0, 50%, 100% அது என்னன்னு புரியுதுல்ல? சொல்றேன். 0%னா ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. 50%னா மிடில்னு சொல்லுவாங்க. 100%னா எண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதா? இந்த டைரக்ஷன்ஸ்லாம் புரியுதுல உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஒரு டாபிக் இருக்கு. index4.html body head tag link style sheet href
CSS bodyல transition plus transform style 3.css divisionல width 100 px height 100 px background color red transition width வந்து 2 seconds height வந்து 2 seconds transform charger இருக்கா 2 seconds division over width 100 px height 100 px transform rotate of 180 degree transition transform okay 3.css का அதான்
புரியுதா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு? ஒரு லைனா சொல்றேன். டிரான்சிஷன் பிளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கேன். டிரான்ஸ்ஃபார்ம்னா ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது ரொட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ டிரான்சிஷன் வித் வந்து 2 செகண்ட்ஸ், ஹைட் வந்து 2 செகண்ட்ஸ் மூவ் ஆகுற மாதிரி, டிரான்சிஷனும் வந்து 2 செகண்ட்ஸ் எஃபெக்ட் வந்து காட்டுற மாதிரி. ஸோ ஹோவர் பண்ணா எனக்கு விட்த் வந்து 100 பிக்சல், அதாவது 100 பிக்சல் மூவ் ஆகணும், ஹைட்டும் 100 பிக்சல் மூவ் ஆகணும். ஸோ ரொட்டேட் வந்து எனக்கு ஒரு ஃபுல் ரொட்டேட் வரணும். 180 டிகிரினா ஃபுல் ரொட்டேட், ஹாஃப் ரொட்டேட் வரணும்ல. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு 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 ரொட்டேட் வரணும். ஒரே ஒரு கிளாக் வைஸ் மட்டும் இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க முடிகிற வரைக்கும் ஒரு 180 டிகிரினா இப்படி தானே செமி சர்க்கிள் தானே வரும். ஸோ அந்த செமி சர்க்கிள் முடிகிற வரைக்கும் எனக்கு அது ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது. டிரான்ஸ்ஃபார்ம்ன்றது ரொட்டேட் இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்றது, ஆங்குலர் வைஸா மூவ் பண்றது, மூவிங் வித் an angle, with respect to angle. அதுதான் டிரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லுவாங்க. புரியுதா? புரிஞ்சிருச்சா? இல்ல இன்னொரு தடவை சொல்லணுமா? உங்களுக்கு இது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வேற என்ன கான்செப்ட் இருக்கு உங்களுக்கு? தெரிஞ்சு நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது சொல்லல. இது வந்து ஒரு அனிமேஷன் எக்ஸாம்பிள். இதுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணிருக்கேன்னா, இங்க வந்து அட் கீ ஃப்ரேம்ஸ், அனிமேஷனாலே அட் கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிட்டு பல்ஸ் கலர்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஐடி ஆட் பண்ணிருப்பேன் தெரிஞ்சு. பல்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கரெக்டா? சோ அந்த கிளாஸ் வச்சு பல்ஸ் கலர், இது வந்து பல்ஸ் கலர்னா அதோட அனிமேஷனோட பேரு. இங்க நான் அனிமேஷனோட பேர் இங்க கொடுத்திருக்கேன். அந்த அனிமேஷனோட பேருக்கு நான் இங்க உள்ள டிஃபைன் பண்றேன். என்ன ஆக்ஷன் நடக்கணும்னு நான் இங்க உள்ள டிஃபைன் பண்றேன். ஃப்ரம் எனக்கு கிரிம்சன் கலர்ல இருந்து கோல்டு கலருக்கு மாறணும். பேக்ரவுண்ட் கலர்ன்றது கிரிம்சன்ல இருந்து கோல்டு கலருக்கு மாத்தணும் அப்படின்னு நான் சொல்றேன். டிஃபால்ட்டா கிரிம்சன் இருக்கும். சோ மாத்தும் போது எனக்கு அது ஆல்டர்னேட்டிவா மாறிட்டே இருக்கணும். ஃப்ரம் டு, திருப்பி ஃப்ரம் டு, அந்த மாதிரி மாறிட்டே இருக்கணும். சோ அதுதான் வந்து அனிமேஷன். அதுதான் இந்த அனிமேஷனுக்கு மீனிங். புரியுதா? ஃபர்ஸ்ட் கிரிம்சன் ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு, அப்புறம் கோல்டு கலருக்கு மாறுது, ரெட் கலர்ல இருக்கு, கோல்டு கலர்ல மாறுது. இது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சிருச்சா? இன்னைக்கு கிளாஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருந்திருக்கும், நான் கண்டிப்பா ஒத்துக்கிறேன். பட் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு இது புரியும். ஒருத்தர் இந்த டிரான்சிஷன் அனிமேஷன் கான்செப்ட்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனான கான்செப்ட். இதெல்லாம் உங்களுக்கு படிச்சாதான் புரியும். அதை யூஸ் பண்ணதான் புரியும் உங்களுக்கு. ஓகேவா? நான் இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா சொல்லியிருப்பேன். இல்ல கிளியரா சொல்லி கொடுத்தேனா? கன்ஃபியூஷன்லாம் எதுவும் இல்லையா?
நான் இன்னைக்கு சொன்னது உங்களுக்கு அப்போ கிளியரா இருந்துச்சா? இல்ல திருப்பி உங்களுக்கு இந்த கிளாஸ் ரிப்பீட் பண்ணணுமா? இல்ல எப்படி இருந்துச்சு? யாருக்காச்சும் புரியலையா? எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சா? அப்போ இன்னைக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க சொல்றீங்களா? ஆன்சர் சொல்லுவீங்களா? ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு கிளாஸ்ன்னு மட்டும் ரிப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஏதாவது கன்ஃப்யூஷன்ஸ் கிஷோர் மட்டும் தான் ரிப்ளை பண்றாங்க. அப்ப மித்த யாருக்குமே கிளியரா புரியலையா?